ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். என் வீர்பாபு நாராயண் பேசுகிறேன், ஆகம அறிஞர். இப்போ கடந்த காலங்களில் நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க, மனவேதனை சொல்கிறாங்க, முகத்தில் வசீகர அழகு வரலன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம்? இப்போ இருக்கிற மருத்துவ முறையின் மூலமா, மாத்திரைகள் மூலமா சரி செய்ய முடியுமான்னா ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆகமங்கள் மூலமாக, ஆகம பயிற்சியின் மூலமாக நல்ல தூக்கம் நாம் பெற முடியும். மனவேதனையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அது எப்படி சாத்தியம்? இப்போ இந்த கண் இருக்குது, காது இருக்குது, இந்த புலன்கள்லாம் இருக்கல நம்மள்கிட்ட தான் இருக்குது. இந்த கண், இந்த காது நம்மள்கிட்ட தான் இருக்குது, ஆனால் நம்மளை கேட்காமலே இயங்கக்கூடியது. ஒரு மனிதன் விடுபட வேண்டும் என்றால் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். அதாவது நம்மளை நாமளே கண்காணிக்கணும். நம்ம கண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நம்ம காது என்ன கேட்டுக்கிட்டு இருக்குது, இதனால் என்ன நன்மை இருக்குது, இதை பற்றி நம்ம கொஞ்சம் விழிப்பாக நம்ம எல்லாத்தையும் இருந்தாலே மாயையிலேருந்து விடுபடலாம். நிறையா நினைவுகள் நமக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகுது. இப்போ நிறையா ஸ்டோரேஜ் நமக்குள்ளே வரும்போது ஒரு பென்ட்ரைவிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியும். அதே போல் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட நினைவுகள் நமக்குள்ளே நிறையா வரும்போது, நிறையா பதிவுகள் நமக்குள்ளே வரும்போது தூக்கம் நமக்கு போயிடுது. தூக்கம் கெட்டு போகிறதுக்கான காரணமே எண்ணற்ற பதிவுகளை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பதிவிலேருந்து நம்மளால் வெளிவர முடியல. எப்படி தூக்கம் வரும்? அதாவது மண்மனம்னா மண்ணுன்னா உடம்பு, மனம்னா நினைவு. மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கு இல்லையோ வாயு அங்கு இல்லை, மண்மனத்தின் உள்ளே மகிழ்ந்திருப்போருக்கு மண்மனமே மனோ ஆலயமாமே. இப்போ நம்ம எண்ணம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளுடைய சிந்தனை, நம்முடைய உயர்வு, நம்முடைய சத்துக்கள்லாம் இருக்குமா. நம்ம கொண்டு போய் நம்ம எண்ணங்களை எங்கே கொண்டு போய் விட்டுறோம்? யாருக்கு மேலேயாவது கொண்டு போய் விட்டுறோம். சில பேர் தலைவருக்கு மேலே கொண்டு போய் எண்ணத்தை விட்டுறாங்க, சில பேர் நடிகர் மேலே கொண்டு போய் விட்டுறாங்க, சில பேர் நடிகை மேலே கொண்டு போய் விட்டுறாங்க. ஆனால் நமக்குள்ளே நம்ம எண்ணம் நம்மளை பற்றி நமக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ அதாவது மண்மனத்தினுள்ளே மகிழ்ந்திருப்போருக்கு மண்மனமே மனோ ஆலயம் அமைம்பாங்க. இப்போ நம்ம நினைவை கண்காணித்து நம்ம இயக்க கற்றுக்கணும். ஆக மருந்து மாத்திரை இல்லாமல் தூங்குவது எப்படி, தூக்கத்தை வர வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்னென்னா, நமக்குள்ளே தான் நம்ம கண் இருக்குது, காது இருக்குது, நம்மளை கேட்காமலே இயங்கி நம்ம மனசையும் நம்ம உள்ளத்தையும் கெடுத்துட்டு போயிடுது. இதனால் நமக்கு நிறையா நினைவுகள் நமக்குள்ளே போய் நம்மளை தூங்க விடாமல் செய்துக்கிட்டு இருக்கேன்ல. இப்போ இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி நம்ம தூங்குறது? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கண், இந்த காது என்ன செய்யுதுன்றதை கண்காணிக்கணும். நிச்சயமாக மருந்து மாத்திரை இல்லாமலே உங்களுக்கு தூக்கம் வரும். பயிற்சி செய்து பாருங்கள், நல்ல மாற்றம் உண்டு. மேலும் இந்த பயிற்சிலாம் செஞ்சு இன்னும் எனக்கு சரியாக தூக்கம் வரல அப்படின்னா சில ரகசிய வழிமுறைகள் இருக்குது. அதை ரகசியமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரகசிய வழிமுறைகளை ரகசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை மேற்கொள்வதால் உங்களுக்கு நல்ல இன்னும் முழுமையான நல்லா தூக்கம் வரும். என்னுடைய நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய நம்பர் இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் பெறுங்க.